கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணிக்கலாம். அது தெரியாதா மக்களுக்கு? 2-3 லட்ச ரூபா வேணும். சரி, மஹேந்திரா வாங்கி கொடுப்பாரு எல்லாத்துக்கும். மாஸ்டர் மஹேந்திரனா இல்லை மெச்சூரிட்டி இல்லாத மஹேந்திரனா எனக்கு புரியல. அதை என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எத்தனை பேர் கரண்ட் கொடுப்பேன்? எத்தனை பேர் எடுக்க முடியும் உங்கள் வீட்டில் இருந்து கரண்ட்டை? மின் உற்பத்தி மையம் வச்சிருக்காரா வீட்டில்? ஏதாவது எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. என்னத்தையும் ஒன்று சொல்லணும். நீ குழந்தையிலே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நடுறான்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பார் அவர். அவ்வளோ ஓவர் ஆக்டிங். இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மாஸ்டர் மகேந்திரன் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசி ஒரு ட்ரோல் மெட்டீரியலை பாயிட்டார். இதை நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பிராக்டிகலாவே சொல்றேன். டிவி கட்சிகள்லாம் கேட் வாசல்ல வேணா நிற்கலாம், கேட்டை பார்த்துட்டு திரும்பி வந்தாலும் தவிர 5 வருஷமும் நடக்காது. இப்போ 1 வருஷம் நடக்குதுன்னா விஜயோட டார்கெட் பண்ணி பண்றாங்க. பைக்கில் வந்தா ஃபீஸ் திருட்டி போட்டு அதை போய் வித்துட்டு போயிடுறானுங்க. அதிகாலையில பண்றாங்க. 2 மணிக்கெல்லாம் கரண்ட் கட்டாது. 10 மணிக்கு மேல எப்ப கரண்ட் பயந்து இருக்காங்க. சத்யராஜ் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ராமா போட்டது மாதிரி தான் என்னுடைய பரிசு. அழுது பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ராமேட்டிக். அது வேஸ்ட். இப்போ பிரகாஷ் ராஜ் அதே தான் ஜீரணிச்சிக்கவே முடியல. டெல்லி வரைக்கும் வந்துட்டு இருக்காருங்க. நிர்மல்குமார் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்டையும் சொல்றாங்க. அவரும் நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஷயம் இருக்கு. முக்கியமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுடைய கீழே இருக்கிற மற்றவர்கள் மூலமாக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஹாய் காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இப்ப சமீபத்துல மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்களா, மைக் முன்னாடி நின்று பேசினா மட்டும் வீட்டுக்கு கரண்ட் வந்துருமா? எதுக்கு இந்த மாதிரி ஒரு டெராகேட்டரியான டயலாக்? மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தருன்றீங்க. அவரு பேபி ஆர்டிஸ்ட். மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியா சின்ன ரோலில் பண்ணியிருப்பாரு. ஒரு நாள் நடிகர் தான், ஒன்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இங்கே அவர் பேசுகிறத நான் அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. மைக்கு முன்னாடி கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்னா, ஒரு மக்களுக்கு கரண்ட் வேணுங்க. கரண்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் தூங்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் வீட்டில் போய் அதை ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் வெறுப்பு தான் வரும். பட் நீங்கள் கரண்ட் இல்லைங்கிறது என்ன காரணங்கிற விஷயம் இருக்குது. இந்த ஃபீஸ் திருட்டிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து பைக்கில் வந்தால் ஃபீஸ் திருட்டி போய்ட்டு அதை போய் விற்றுட்டு போயிடுறானுங்க. வேண்டுமென்றே ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை 1 மணி நேரம் 3 மணி நேரம் கட் பண்ணிட்டு இருக்க சம்பவங்கள் தொடர்ந்து இந்த 2 வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்பாக 5 வருஷம் நடக்கவே இல்லை. பட் இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இது 2 வாரமாக 3 வாரம் நடந்துகிட்டு இருக்கு. அது வேணும்னே செஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி கெட்ட பேர் வரணும்னு நடக்கிற ஒரு செயல் தான். யாருக்கான அபிமானமாக இருக்கலாம். நம்ம அரசு ஊழியர்கள் எந்த ஆட்சி வருதோ அவர்களுக்கு ஒரு நன்றியாக ஒரு விசுவாசமாக வேலை செய்யணும். மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. பட் அதை அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, எதனால கரண்ட் கட்டாது, இதுவும் நடக்கலையே, அது காரணம் யாருங்கிறத பேசியிருந்தாருன்னா சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் விட்டு சோலார் வந்திருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது தெரியாதா மக்களுக்கு? 2-3 லட்ச ரூபா வேணும். சரி, மஹேந்திரா வாங்கி கொடுப்பாரு எல்லாத்துக்கும். கரண்ட் இல்லாதவங்களுக்கு. ஃபன்னாக காமெடியாக பேசுகிறேன்னு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்லணும், அவரை மாஸ்டர் மஹேந்திரனா இல்லை மெச்சூரிட்டி இல்லாத மஹேந்திரனா எனக்கு புரியல. அதை நீ எல்லாம் எதுக்கே கரண்ட் கேட்குற, கரண்ட் ரோட்டில் போய் படுத்துங்கிறது மாதிரி தான் இருக்கா அவருடைய ஸ்பீச். விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக பேசியிருக்காரு. 6 மாசத்துக்கு கூட உங்களால பொறுத்துக்க முடியாதா? வேணும்னா என் வீட்டுக்கு கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீட்டுல கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காரா வீட்டில்? எதுவும் இல்லை, மின் உற்பத்தி மையம் வச்சிருக்காரா வீட்டில்? ஏதாவது எத்தனை பேர் கரண்ட் கொடுப்பேன்? எத்தனை பேர் எடுக்க முடியும் உங்கள் வீட்டில் இருந்து கரண்ட்டை? அதாவது என்ன சொன்னு எனக்கு தெரியலங்க. அவர் பேசுனது மொத்தத்தில் மக்களை அசிங்கப்படுத்துறது மாதிரி இருக்கு. அவருடைய அந்த இன்டர்வியூ பேசுனது 6 மாதம் வரைக்கும் பொறுத்துக்க முடியாதுன்னா எப்படி நீ பொறுத்துக்குவியா? நான் கேட்குறேன். மகேந்திரன் வீட்டில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காரா, என்ன வச்சுருக்காரா, இல்லை ஈபியை தூக்கி தண்ணி ட்ராக் எடுத்து உள்ளே வச்சுருக்காரான்னு தெரியல. போனால் தான் தெரியும் நமக்கு மாட்டுறத இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லை, 6 மாதம் இல்லை, நீங்கள் 2 நாள் இருந்து பாருங்கள். இருக்க முடியுமா? மகேந்திரன் இருக்க முடியல சார், கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ 6 மாதம் வெயிட் பண்ண முடியாதுன்னு கேட்டாருன்னா, ஒரு மனுஷன் தூங்குறதே நிம்மதியாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம். அந்த கரண்ட்டை நீங்கள் பகலில் கட் பண்ணிட்டு போங்க 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு. அதிகாலையில் பண்ணுறாங்க. 2 மணிக்கெலாம் கரண்ட் கட்டாது. 10 மணிக்கு மேலே எப்போ கரண்ட் பயந்து இருக்காங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை மக்கள் அனுபவிக்கணுமா? வேணும்னே அந்த கரண்ட்டை கட் பண்ணி விஜய் அவர்களுடைய ஆட்சியை மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை தெரிவித்து கோவத்தை உருவாக்குங்கிற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே. இது கரண்ட் கட் பண்ணுறது விஜய் அவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. 5 வருஷமும் நடக்காது, இப்போ 1 வருஷம் நடக்குதுன்னா விஜய் ஒரு டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. இவர் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னா எப்படி வெயிட் பண்ணுவோம்? அதுக்கு என்ன சொல்யூஷன்கிறத இவர் பேசணும். ஏன் கட்டாகுது,
இந்த வேலையை யார் பண்றா? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக போயிட்டு இருக்கு எல்லா பேருமே பிடிக்காதவர்களே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷத்துல பண்ண வேண்டிய இதை 30 நாளா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அதை வந்து கண்டுபிடிக்கணும், அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், மக்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாம உருவாக்குற அளவுக்கு பேசியிருந்தாங்கன்னா புத்திசாலி அவர். இப்போ புத்திசாலி இல்லை அவர். சிஎம் சர்ட்ட போய் கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு கரண்ட் வந்துருமா? இப்படி ஒருத்தரே வந்துட்டு டார்கெட் பண்ணி அது என்னதான் மோட்டிவ்ல நீங்க வந்துட்டு அவங்கள டார்கெட் பண்ணி கேட்குறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இப்ப மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹையர் பவர்ல இருக்கவங்க தான் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம சிஎம் சர்ட்ட கேட்கிறோம், இல்லாட்டி வேற ஏதாவது கவர்மெண்ட்ல கேட்கிறோம். ஆனா இப்போ மக்கள் ஏன் அப்படி கேட்கறாங்கிறது இவர் எப்படி சார் சொல்லலாம்? ஏன்னா பிரச்சனைனா அங்க தானே போகணும். இல்ல மக்கள் வந்து யார்ட்டையும் கேட்கலாங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய செயல்பாடு திட்டங்கள் சிறப்பாக இருக்கு. 30 நாள்ல மிரட்டிட்டு இருக்காரு. யாருமே பண்ணாத ஒரு அரசியலை விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இது புரியும். அவருடைய குறைகளை யார்கிட்ட சொல்ல முடியும்? அவர்கிட்ட தான் குறையிடுவாங்க, சொல்லுவாங்க. ரெண்டாவது அவருடைய துறை அமைச்சர் இருக்கார், நிர்மல்குமார் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்டையும் சொல்றாங்க. அவரும் நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஷயம் இருக்கு. முக்கியமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுடைய கீழே இருக்கிற மற்றவர்கள் மூலமாக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு தகவல் வேற வருது. அப்போ நமக்கும் ஒரு விஷயம் வேணும்னா அந்த துறை சம்பந்த அமைச்சர்கிட்டையும் தமிழகத்தின் முதலமைச்சர்கிட்டையும் தான் அவர்கள் கேட்கணும். அது கேட்குறாங்க. அதை போய் இவர் வந்து எது கேட்குறீங்க, நீங்கள் விஜயவர்கிட்ட மட்டும் கேட்ட கரண்ட் வந்துருமா அப்படின்னா இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு புரியலையா? அதற்கு வேண்டிய முயற்சியை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்பீட் கொடுப்பாங்க, வேகத்தை ஏற்படுத்துவாங்க. இவி அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா மக்கள் இது மாதிரி கேள்வி கேட்குறாங்க, உடனடியாக பண்ணி என்ன விஷயம் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த துறை அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கள் செயல்படுத்துவாங்க. இதான வே தானே. இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டார். இதை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசிட்டு இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. என்ன பொறுத்தவரை ஒரு வேஸ்ட் டிக்கெட் தான் சொல்லுவாங்க. மாஸ்டர் மகேந்திரனோட மார்க்கெட் குறைஞ்சு போச்சு, ஃபிலிம்ல அவர் இப்ப நடிக்க மாட்டாரு, அல்லது அவரோட ஆக்டிங்க்கு பெருசா எந்த ஒரு லைக்கிங்ஸும் மக்கள்கிட்டேருந்து கிடைக்க மாட்டேது. அப்படிங்கும்போது அவரு மக்களோட அட்டென்ஷனை இது மூலமா சீக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்குறாரா, இல்ல என்னதான் அவரோட நோக்கம்? ஏன் இப்படிலாம் பேசி காமெடி பீஸ் ஆயிட்டாரு, இனிமேல் அவர் யாரு வாய்ப்பு தருவா? அப்ப தவளை தன்வாயால் கெடுங்கிற எக்ஸாம்பிள் வந்து அவரு தான். இதனால மக்கள்கிட்ட வெறுப்பு தான் சம்பாதிச்சிருக்காரு அவர். நீ குழந்தையிலே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நடுறான்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பார் அவர். அவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுவார். அதனால் என்னத்தையும் ஒன்று சொல்லணும், இல்லைன்னா என் வீட்டில் கரண்ட் எடுத்து சொல்லுவாரா? சோலாரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? சோலார் எல்லா பேரும் யூஸ் பண்ண முடியுமா? வசதியானவர்கள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவா பேசினா மக்களை அட்ராக்ட் பண்ணி எப்படியாவது டிவிக்கேங்கிற அந்த பார்ட்டிக்குள்ள ஜாயின் பண்ணிடலாங்கிற மாதிரியா அவரது திங்கிங் இருக்கு. சப்போர்ட் பண்ணுறது மாதிரி பேர் குத்துறாரா என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. அவர்கிட்ட முதல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒரு மேட்ரு. மின்வெட்டுக்கு என்ன காரணம், இவங்க பண்ணுறாங்க போல்ட்டா உடச்சி பேசு. இல்லை விஜய் அவர்களுடைய ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறியா, அதை பேசு. சரியில்லை சார் இப்படி பண்ணுன்னு சொல்லு. நீ எதையாவது சொன்னாதானே தெரியும். நீ அப்படியே இந்த மழுப்பி இந்த கழுவுற மீனில் நழுவி போகிறது மாதிரி டிவி கட்சிக்கெல்லாம் வந்து அந்த அதான் கேட்டு வாசலில் வேணும் நிற்கலாம், கேட்டை பார்த்துட்டு திரும்பி வந்தலாமே தவிர இவரெல்லாம் கட்சிக்குள்ளலாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு ஃபாராக இருந்தவங்க கூட இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், லைக் சத்யராஜ் சாராக இருக்கட்டும், இத்தனை பேர் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்களே, என்னதான் காரணம்? ஒரு பொறாமையில் பேசுகிறாங்க. விஜய் அவர்களை முதலமைச்சரை பார்க்க முடியல அவரால். பொறாமை, ஐயோ என்னடா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரா, 8வது ஒரு இடம் கிடைக்காத ஒரு இடம் பார்த்தோம்னா விஜய் அந்த 2 வருஷத்துலேயே விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கு இந்த முகராசி வேணும், அது விஜய்கிட்ட இருக்கு. மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் அன்பை நீங்கள் வாங்கினீங்க ஃபர்ஸ்ட். சத்யராஜ் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ராமா போட்டது மாதிரி தான் என்னுடைய பரிந்து. அழுது பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ராமேட்டிக், அது வேஸ்ட். இப்போ பிரகாஷ் ராஜ் அதே தான் ஜீரணிச்சிக்கவே முடியல, டெல்லி வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காருங்க. அந்த கூட்டத்தில் முக்கியமான அந்த நிர்வாகி அவர்கள் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. நான் விஜய் அவர்களை சினிமாவில் தான் பார்த்தேன், சினிமாவில் தான் வந்து பார்த்து பிரமிச்சு போனேன். இன்னைக்கு அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த கண்ணு முன்னாடி நிற்கிறாரு, அப்படி பிரமிச்சு போகிறாங்க. சிபிஐ என்கொயரி நடக்கும் போதும் சிபிஐ அதிகாரிகள் வந்து விஜய் கிட்ட வந்து அவர் ஒரு ரசிகராக இருந்து பார்த்து தான் பார்க்க முடிஞ்சது. டெல்லியில் கூட்டம், இந்த கர்நாடகா போனார் தைமுகாம்பி கோயில், அங்கே கூட்டத்தை பாருங்கன்னாரு, காமிச்சாரு. அடுத்து கேரளாவுக்கு போகிறாரு. மக்கள் பார்க்குற கவர்ச்சி என்ன தெரியும், இவங்க பார்க்குற கவர்ச்சி வேற. மக்கள் பார்க்குற கவர்ச்சி என்ன தெரியுமா உங்களுக்கு? அன்பு, அந்த கவர்ச்சியை பார்க்குறாங்க. ஒரு பாசம்ன்ற கவர்ச்சியை பார்க்குறாங்க, நட்புன்ற கவர்ச்சியை பார்க்குறாங்க. விஜய் எங்கள் வீட்டில் ஒரு புள்ளன்னு கவர்ச்சியை, இதுதான் மக்களுடைய பார்வை. இந்த கவர்ச்சி அவங்க பார்வை கவர்ச்சி வேற. டைஜஷன் பண்ணவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. நம்மள ஒருத்தர் வந்துட்டாரு, தமிழகத்தின் முதலமைச்சராக வந்துட்டார். சந்தோஷம் பண்ணாத அதை நீங்க பொறாமப்படுறீங்க. ஏங்க நீங்க சத்யராஜ் எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி இருக்கும் போது விஜய் அவர்கள் வில்லனா ஒரு படம் பண்றாங்க,
அந்த படத்தில் ஏன் சார் நீங்கள் வில்லனை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது டபுள் ஆக்ஷன் இதில் ஒரு ஹீரோ இன்னொருத்த கேரக்டரில் வில்லன் கேரக்டர். அப்போ விஜய் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு, எனக்கு சத்யராஜ் வில்லன் கேட்ட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அமைதிப்படையில் நடிச்சிருப்பார் சத்யராஜ் வில்லனா, ரொம்ப நாள் ஆசை எனக்கு அந்த ஸ்டைலில் படம் பண்ணணும்னு சொல்லி. உங்களை பெருமையாக பேசினார். வாய்ப்பு இல்லாமல் சத்யராஜ் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பிறகு தான் படங்கள் நிறைய வருது. இது சத்யராஜ் அவர்களே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மேடையில். 3 படங்கள் உங்களுக்கு கொடுத்தாரு, தலைவா, நண்பன், மெர்சல், 3மே ஹிட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. உங்களை உயர்த்தி வச்சு பார்த்த விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி பேசுனீங்க? இப்போ எல்லா பேரும் எல்லா ஒரு கட்சியில் இருப்பீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்களோட அபிமானங்கள் தான், தவறு இல்லை தான். அரசியல் ரீதியாக விமர்சனம் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப மட்டமாக விமர்சனம் பண்ணுறது எப்படி தர முடியும்? நீங்கள் பேசி 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 தான் மக்கள் மனசில் வந்து விஜய் அவர்கள் உயர்ந்து உயர்ந்து போய் ஓட்ட பூரா விசிலுக்கு குத்தி நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னமும் பேசி 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 எதுக்கு வந்து வேஸ்ட்டாக போனோம்? எம்ஜிஆர் அவர்களே 5 வருஷம் 72 ஆரம்பித்து 77 தான் முதலமைச்சரானாங்க. 5 வருஷம் போராடினாங்க. காங்கிரஸ் அபிமானம் கொண்டவர், ஒரு பெரிய ஆட்கள் ஈடுபாடு கொண்டவர். அப்புறம் டிஎம்கேல இருந்தாங்க. அப்புறம் மாற்றுக் கட்சியை உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற உருவாக்குனாங்க. அவருக்கு அரசியல் ரீதியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓட்டு போட்டவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸு, தற்கூரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோசியல் மீடியாவில் தான் இன்னைக்கு கலக்கிட்டாங்க. அந்த ஜென்சி கிட்ட 2K கிட்ஸ் தற்கொலைன்னு சொன்னீங்கல்ல, தற்கொலை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கல்ல? முதலமைச்சர் உட்கார வச்சிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்றாங்களே நிறைய. எல்லாத்துக்குமே வர தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பேசு பொருள் பேசட்டும். மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு இருக்காது. இவர் ஆரம்பித்த பாதையில் தான் மற்ற கட்சிகள் இப்போ இந்த பாதையில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே விஜய் அவர்களுக்கு பெருமையான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.